நீங்க இதை எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னென்னலாம் லாங் டேர்ம்ல உங்களுக்கு எஃபெக்ட் வரலாம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இதுல எந்த விதமான பழங்களை சேர்க்க மாட்டேன்றீங்க அப்படின்னு இருக்கும் போது விட்டமின்ஸ் எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி. ரெண்டாவது டிராபேக் பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த கொழுப்பு மட்டுமே அதிகமா சாப்பிட்டுட்டே இருக்கும் போது லிவருக்கு வேலை கொஞ்சம் கடினமாகுது. அப்ப ஏற்கனவே கொஞ்சம் லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க லிவருக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு லிவர்ல இன்னும் சிரமம் அதிகமாகுது அப்படின்றத நீங்க உணர்ந்து கொள்ளணும். ஸோ அதனால ஒரு காஷன் பாயிண்டா லிவருக்கு ஒரு எச்சரிக்கையை நம்ம கொடுத்தாகணும். ரெண்டு. மூணாவது, ஆல்ரெடி எனக்கு ரொம்ப ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஹார்ட்ல ஆல்ரெடி கொழுப்புல அடைச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி டயட் எடுக்கும் போது நம்மளோட எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ஐயா கொஞ்சம் ஏற வாய்ப்பு இருக்குன்றதுனால கொழுப்புகளை இன்னும் அதிகமா படிய வைக்குமோ அப்படின்னா ஹார்ட்ல ஒரு ரிஸ்க் உண்டாக்குறதுக்கு ஒரு சின்ன சான்ஸும் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது மூணாவது பாயிண்ட்ல நம்ம கண்டிப்பா யோசிச்சு ஆகணும். நாலாவது பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த சிறுநீர் ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கு, சிறுநீர்ல எனக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இந்த எக்ஸஸ் ஆஃப் இந்த கீட்டோன் பாடிஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆல்ரெடி சிறுநீர் டேமேஜ் ஆனவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா தரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால ஆல்ரெடி இந்த டயாலிசிஸ் பேஷண்ட், சிறுநீர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கொஞ்சம் காஷனா இருக்கணும் அப்படின்றதுல நம்மளுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை.